இது என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா வாரமும் வந்து ஒரு வெற்றியை வந்து நம்ம பிக் பாஸ் கானா வினோத் வந்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி குக்கு கோமாளி சீசன் 7ஓட எபிசோட் நம்பர் 5 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எபிசோட் நம்பர் 5ல் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வழக்கம் போல் அந்த ஒரு பேரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு பேரிங்காக வந்து ஒரு செட் ஆஃப் மாலைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி கோமாளிகள் எல்லாருமே வந்து கியூபிட் மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாண மெமரிஸை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி அந்த ஒரு மாலையை வந்து எடுத்துகிட்டு எந்த கலர் மாலையோ அந்த கலர் மாலையை போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு யார் அந்த கலர் பூ வச்சுருக்காங்களோ அந்த கோமாளி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போது அந்த ஒரு வழக்கமாக அந்த ஒரு பேரிங்கெல்லாம் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் அட்வான்டேஜ் டாஸ்க்கு. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து 3 ஐட்டம்ஸை வந்து வச்சுருவாங்க இந்த இடத்துல. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபும் கோமாளியும் வந்து 3 டிஷ்ஷை வந்து 3 டிஷ் இல்லைனா 3 பொருள் எது வேணா இருக்கலாம். ஸோ அதை வந்து பிக் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே போவாங்க ஒரு ரூம்குள்ளே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யார் வந்து அதிகமாக வந்து பிக் பண்ணுறாங்க, சீக்கிரமாக பிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மிஸ்டர் எக்ஸ் படத்துலேருந்து ஆர்யா இவங்கெல்லாம் படத்தில் நடித்தவங்க எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு சம்யுக்தா அண்ட் அனிருத்த ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட்டு போனாங்க. அவங்க 2 பாயிண்ட் எடுத்தாங்க. ஓவராலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 2 பேர் வந்து 3 பொருளையும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. டிராவிட் ராஜி, அதுக்கப்புறம் கானா வினோத் அண்ட் பாக்கியா. ஸோ இப்போது இவங்க 2 பேருமே 3யும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரில் யார் வின்னர் அப்படின்னு வரும்போது யார் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னர் கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து கானா வினோத் பாக்கியா தான் வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து வின் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக்கும் இவங்க தான் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரமும் இவங்க தான் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து குக்கு கோமாளியோட செஃப் ஆஃப் தி வீக்கும் வந்து வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து ஒரு வின்னிங் மூமெண்ட்ஸாகவே வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக்கு கோமாளி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.